கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே உள்ள தடுப்புகளில் போதிய ஒளிரும் ஸ்டிக்கர்கள், சிக்னல் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. சென்னை அடுத்த வண்டலூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சுற்றிலும் பல்வேறு வழித்தடங்கள், மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இரவு நேரங்களில் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், மறைமலை நகர் பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் ஆபத்தான முறையில் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை தாண்டி சாலையை கடந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு கூடுவாஞ்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு கார் கிளாம்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. காரில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இரவு நேரங்களில் போதிய சிக்னல் கம்பங்கள், அறிவிப்பு பலகைகள் மற்றும் தடுப்புகளில் போதிய ஒளிரும் ஸ்டிக்கர்கள் இல்லாததால் இரவு நேரங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதிரே விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.